ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் நைட்டு 2 மணிக்கு ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. அந்த சமயம் பார்த்து திடீர்னு ஓவராக ஒரு சவுண்டு உங்களை ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அப்படியே நீங்கள் எதையுமே கண்டுக்காமல் போயிட்டுருக்கீங்க. கருகி போன நிலமையில ஒரு 3 உருவம் உங்கள் கண்ணு முன்னாடி தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு ஒரு கதை மாதிரி ஈஸியாக இருக்குது. ஆனால் ஒரு 2 பேருக்கு உண்மையாகவே இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இந்த கதையை நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட பர்சனலாக சொன்ன கதை. இதே மாதிரி உங்கள் கதை இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், அதையும் நம்ம வீடியோவாக போடுவோம். இந்த மாதிரி வினோதமான அமானுஷ வீடியோக்கள்லாம் பார்க்குறதுக்கு ஷேடோஸ் ஆஃப் ட்ரூத் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருடம் 2013. சென்னையில் இருந்த ஒரு 2 நண்பர்கள் தன்னுடைய நண்பனுடைய கோவில் திருவிழாக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்துக்கு வராங்க. அங்கே அந்த கோவில் கொடை விழாவில் பங்கேற்கிறாங்க. அப்போ என்னாச்சுன்னா, இவங்க எல்லாரும் கோவில் கொடை முடிஞ்சு சாமக்கொடை எல்லாத்துக்குமே தெரியும். சாமக்கொடை நடக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த படப்பு சோறுன்னு ஒன்று உண்டு, அந்த படப்பு சோறை சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்போ பூஜை முடியுது, படப்பு எல்லாம் வைக்கிறாங்க சாமிக்கு. அது கோவில் என்ன கோவில்னா முனீஸ்வரன் கோயில். அந்த கோயிலில் படப்பு சோறு வைக்கிறாங்க. படப்பு சோறு எல்லாம் சாப்பிட்டு அப்போ தான் அந்த சென்னையிலேருந்து வந்த 2 ஃப்ரெண்ட்ஸு தண்ணி அடிக்க போகலாம், தண்ணி அடிச்சுட்டே சாப்பிட்லாம். ஏன்னா படப்பு என்றைக்குமே சிக்கன் மட்டன் அந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஸோ தண்ணி அடிச்சுட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. ஆனால் அந்த பொது இடத்துல என்றைக்குமே தண்ணி அடிக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு ரொம்ப ரொம்ப ரஷ்ஷாக இருந்த டைம். ஏன்னா சாமக்கூட நடக்கிற டைம். அந்த கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்பவே சிறப்பு மிக்க கோயில். ஸோ அந்த இடத்துல வச்சு குடித்தாலோ ஏதாவது பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு, போலீஸ்காரங்க ஏதாவது பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி அவங்க 2 பேரும் ரொம்ப தேடுறாங்க எங்கே போய் குடிக்கலாம் அப்படின்னு. இதுக்கு நடுவில் படப்பு சோறுலாம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி எல்லாமே ஒரு கவரில் வாங்கிக்கிட்டாங்க. இப்போ எங்கே போய் குடிக்கன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க ஊருக்குள்ளே. அப்போ ஊருக்குள்ளே போய்கிட்டே இருக்காங்க. அப்போ ஊரில் கோவில் கூட நடக்கிறனால ஃபுல் லைட்டு எல்லாமே கோவிலில் தான் இருக்குது, எந்த வீட்லேயுமே ஆள் இல்லை. ஸோ ஊரே இருட்டாக இருக்குது. அந்த இருட்டில் தான் இவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்க? ஒரு பழைய மூடப்பட்ட ரைஸ் மில்லுக்கு போகிறாங்க. இந்த ரைஸ் மில் மூடப்பட்டிருக்கு, பழமையான ரைஸ் மில்னு கூட இவங்களுக்கு தெரியாது. குடிக்க போகலாமேன்னு சொல்லிட்டு போனது தான் அந்த ரைஸ் மில். இப்போ அந்த ரைஸ் மில்லை பற்றி சொல்ல போனால் 4 பேர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே தீயில எரிஞ்சு கருகி செத்து போனாங்க அந்த ரைஸ் மில்லில். அதனால கவர்மெண்டால் சீல் வைக்கப்பட்டு உபயோகத்திலேயே பல வருஷமாக அந்த ரைஸ் மில் இல்லை. ஆனால் அந்த ஊருக்குள்ளே ஃபுல்லாகவே அந்த ரைஸ் மில்லில் எப்போவுமே நைட் ஆனால் தீயில கருகி எரிஞ்சால் எப்படி சவுண்டு வரும், ரொம்ப 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 ஒரு அமானுஷமான சத்தம் எப்பவுமே சுற்றி உலா வந்துட்டுருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கிராம மக்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இது எதுவுமே அந்த 2 நண்பர்களுக்கு தெரியாது. இதுதான் இந்த கதையில் முக்கியமான விஷயமே. அது தெரியாமல் 2 பேரும் குடிக்க போயிட்டாங்க. போயாச்சு. அவங்க 2 பேத்துக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா இந்த சைடு ஊர் மக்கள் யாருமே இல்லை, நல்லா குடிக்கலான்னு சொல்லி 2 பேரும் உட்காந்து குடிக்கிறாங்க. குடிக்கும்போது அதே மாதிரி ஊர் மக்கள் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி ரொம்ப 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 கொடூரமான சத்தங்கள்லாம் வருது. ஆல்ரெடி போதையில் இருக்காங்க 2 பேரும். ஸோ இவங்க 2 பேத்துக்கு ஒன்றுமே புரியலை. ரொம்ப காற்றடிக்குது, பயங்கரமாக காற்றடிக்குது. இந்த ரைஸ் மில்லில் பார்த்தீங்கன்னா நிறைய பழைய பொருட்கள்லாம் இருக்குது, எல்லாம் கீழே விழுந்து டம் 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 டம்னு மிகப்பெரிய ஒலி ஏற்படுத்துது. அந்த ஒலியோட சத்தம் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சாங்க. இப்போவும் அவங்க சொல்கிற அந்த ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் யாரோ அலற சவுண்டு ரொம்ப அதிகமாக இவங்க 2 பேத்துக்கும் கேட்டிருக்கு. அப்போதான் இவங்க கையில் உள்ள ஃபோனில் உள்ள ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணி அந்த ரைஸ் மில்குள்ளே போகிறாங்க. போய் ஒவ்வொரு இடமா பார்க்குறாங்க. பயங்கர இருட்டுங்க. அந்த ரைஸ் மில்லு எப்படி இருக்குன்னா, எண்ணெய் இருக்குது தெரியுமா, அப்படியே அந்த கரிஞ்ச எண்ணெயாக இருக்குது எல்லா பக்கமும். அவங்களுக்கு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் போக 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 ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல்.
இந்த ஹாலோசினேஷன்லாம் ஏற்படும் பாருங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு நடக்குது. போதையில் இருந்தனால தான் அப்படி இருக்குன்னு நினச்சிட்டு அவங்க அப்படி போயிட்டுருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வா 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 வான்னு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கு. இவங்க 2 பேத்துக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை. அதுக்கப்புறம் உள்ள போகிறாங்க. போக போக இருட்டு அதிகமாகிக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் 3 உருவம் தீயால் எரிஞ்சு உடல் எல்லாம் செதஞ்சி ரொம்ப கருகுன நிலைமையில 3 உடல் அவங்கள பார்த்து வா வா வான்னு கூப்பிடுது. எப்படி இருக்கும் பாருங்க அந்த 2 பேத்துக்கும் இந்த ஒரு இடத்துல எப்படி இருக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப பயங்கரமான சம்பவங்க. வா வா வான்னு 3 கரிஞ்ச உருவம் கூப்பிடுது அவங்க 2 பேர். அவங்க என்ன பண்ணனே தெரில, பின்னங்கால் பெடதியில் அடிக்க ஓடுறாங்க 2 பேரும். எந்த பக்கம் போறதுன்னு தெரியல, எல்லா பக்கத்துல இருந்தும் ஓசை வந்துகிட்டே இருக்கு. எங்க போறதுன்னே தெரியாம ஓடு ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்கி, எங்க பாதை போகுதுன்னு தெரிய மாட்டேங்கி. ஒரு கட்டத்துல கோயில் கூட தூரத்துல நடக்கிற சவுண்டு மட்டும் இவங்க காது கேக்குது. ஆனா அந்த சவுண்டோட அதி பயங்கரமா அந்த அலற சவுண்டு கேக்குது. என்ன பண்றதுன்னே அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியல. ஒரு கட்டத்துல ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் கல்லு தட்டி கீழே உருள்றவன் அதுக்கப்புறம் எந்திக்கவே இல்லை, மயங்கிட்டான். இன்னொருத்தன் அவனை போட்டு செவுட்டில் அடிச்சுக்கிட்டே இருக்கான். மச்சான் எந்திரி எந்திரி எந்திரிங்க. சுத்தமாக அவனால முடியலை. அதுக்கப்புறம் இவன் ஓட ஆரம்பிக்கிறான். ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இவனால் முடியலை, போதையில் வேற இருக்கான். ஒரு மரத்துக்கிட்ட நின்றுட்டு பயங்கரமாக மூச்சு வாங்குறான். மூச்சு வாங்கிட்டு அப்போ கீழே விழுந்தவன் தான். கடைசியில் பார்த்தா காலையில் ஊர் மக்கள் எல்லாம் கூடி நிற்காங்க. இவங்க 2 பேரும் நடு ரோட்டில் படுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறான் அந்த ஊர்க்கார ஃப்ரெண்டு சொல்கிறான், உங்களை யார் அந்த ரைஸ் மில் கிட்ட போக சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ரைஸ் மில்லில் என்ன நடந்துச்சு, தீ விபத்தால் கருகி எப்படி செத்தாங்கன்ற அந்த உண்மையை ஃபுல்லாக அவன்கிட்ட சொல்கிறான். அப்போ தான் இவனுக்கு தெரியுது, குடிக்க ஆசைப்பட்டு ஒரு இடத்துக்கு போனது எவ்வளோ பெரிய தப்புன்னு. ஒரு இடம் எப்படிப்பட்ட இடம் என்ன இடம்னு அறியாமல் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸு போனது அவங்க உயிரையே காவு வாங்குற நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்குன்னா பார்த்துக்கோங்க. இந்த கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி நிறைய கதை கேட்குறதுக்கு உங்கள் ஷேடோஸ் ஆஃப் ட்ரூத் சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த மாதிரி கதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.